ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வரா. பிளைண்ட் டேட்காக வந்திருக்கேன், எப்படியாவது சீக்கிரம் இவரை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ப்ரௌன் கலர் டை போட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ கிட்ட போய் கண்ணை மூடிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. இங்கே பாருங்க, உங்களை இப்பயே கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன், வாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ டக்கு நிமிந்து பாக்குறான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஒருவேளை தப்பா வந்துட்டோமோன்னு. அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்துட்டே இருக்க ஹீரோ குட்டியா ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஹீரோ அவன் அம்மாவோட எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அம்மா கத்துன்னு கத்தி திட்டிகிட்டே கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பான். பார்த்த உடனே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ குட்டி பொண்ணாட்ட யூனிஃபார்ம் போட்டு ரொம்ப கியூட்டா அழகா இருப்பா. டக்குன்னு ஹீரோ வர்றதுக்குள்ள அந்த பக்கம் போக ஒரு பொம்மை வச்சிருப்பா. அந்த கீ செயின் கீழே விழுந்துருச்சு. அதை கையில் எடுத்து வச்சுட்டு ஹீரோயினுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்துனே ஹாப்பி ஆயிடுச்சு. உனக்கு என்ன இப்போ கல்யாணம் படிக்கணும் அவ்வளோதானே, எதுக்காக நீ கல்யாணம் படிக்கணும், எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஹீரோயினுக்கு. அப்பா எப்படியோ தப்பிச்சேன்னு சொல்லி வந்துட்டே இருக்க ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா. டக்குன்னு ஹீரோ பிடிக்க ஒரு செகண்ட் ஹீரோவை பார்த்துனே அவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. தேங்க்யூ மிஸ்டர் குன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன அர்ஜென்ட்டாக நீ உன் வீட்டை விட்டு வெளியே வரணும், உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அட்ரஸை டைப் பண்ணிட்டு நீ அட்ரஸை டைப் பண்ணிக்கோ, அப்புறம் இது என்னோட நம்பர், எப்போ வேணாலும் கூப்பிடுன்னு சொல்ல அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஒரு கால் வர அந்த பக்கம் போயிட்டா. அந்த கீச்சைனை கையில் பார்த்துட்டே ஹீரோயினுக்கு, சார் நீங்கள் சொன்னபடி எல்லாத்தையும் நான் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் சார், நீங்கள் சொன்ன அந்த கம்பெனிக்கு போகலான்னு சொல்ல ஹீரோ வேகமாக அந்த பக்கம் போகிறான். புரிஞ்சிக்கவே முடியல, திடீர்னு எதுக்கு இவர் அந்த கம்பெனி வாங்குறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்கே ஹீரோயின் பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏண்டி உனக்காக நான் அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாரு, நீ போகவே இல்லைன்னு சொல்ல அப்பதான் அவளுக்கு புரியுது, ஐயோ நான் தப்பான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண, ஏய் நீ கல்யாணம் பண்ணது தப்பான பர்சன் கிடையாது, என்னோட அங்கிள். அது மட்டும் இல்ல, இவரு சரியான சிடுமூஞ்சி, போய் இவரைய கல்யாணம் பண்ணியிருக்க, இவருக்கு முன்னாடி இருந்து ஒரு பொண்ணை பிடிக்குமா. அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன், என்னடி நீ இப்படி சொல்ற, இப்போ போய் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியேன்னு சொல்லிட்டு ஷாக்கா இருக்கு அவ ஃப்ரெண்டு ஷூஸுக்கு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. பேசாம டைவர்ஸ் பண்ணிடலாம், அதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்க, ஷார்ட் ட்ராமால வர மாதிரி ஒரிஜினல் பொண்ணு வந்தா உன்னை விரட்டி விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் புலம்புறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் 1 month சேலரி ஸ்வீட்ஸ்னு எல்லாரும் கொடுக்குறான். ஏன்னா எல்லாமே அவனோட கல்யாணத்துக்காக தான். எனக்கு பிடிச்ச பர்சனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலான்னு. ஹீரோ ஃபோன்ல பேசுறான், எதுக்கு என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு. அது இல்ல, நான் தப்பான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் அவ ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து அவ கல்யாணத்தை பத்தி பேச அதை கேட்ட நம்ம ஹீரோ வேணும்னு தான் போய் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிருப்பான். கண்டிப்பா என்னை விட்டு போகணும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த கீச்சைனை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்பட்டதுக்கான ரீசன் அவளோட ஸ்டெப் ஃபாதர். நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான் சின்ன வயசுல இருந்து. அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ரூம்ல யாரும் இல்லாதப்ப கதவை சாத்திட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண ஹீரோயின் கத்திட்டே இருக்கா. அம்மா வெளியே நின்று கதவை தட்டிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ண டக்குன்னு அம்மா உள்ள வராங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, பகல் இதுக்கு கதவை சாத்திருக்க, இந்த மாதிரி சாத்தக்கூடாதுன்னு சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்ல, அம்மா அது நான் இல்லம்மா, அது வந்துன்னு சித்தோ சொல்லலான்னு வர அதுக்குள்ள அங்க இருக்க அந்த ஸ்டெப் ஃபாதர் ஓவரா பேசுறான். இங்க பாரு, இவளுக்காக நீங்க ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்க, நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்தா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு, ஆமா நான் கதவை சாத்தல, அப்ப நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, இப்ப என்ன உன் அம்மாவை கஷ்டப்படுத்த போறியா, உன் அம்மா கிட்ட ஏதாவது சொல்ல போறியா, எதுக்கு இப்படி சண்டை போட்டே இருக்கன்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த ஸ்டெப் ஃபாதர் ஓவரா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்க, அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இத்தனை வருஷமா உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு, நீ தான் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், சீக்கிரமா உனக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகுது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அது கேட்டுன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப மட்டும் நான் உண்மையை சொன்னா அம்மா அதை நம்பி அந்த ஆளை விட்டு தனியா வந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வர சொல்றா. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வேகமா வரா. என்னால உங்களை டைவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சொல்றாங்க. சோ இப்ப நீ என்ன டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல, ஆனா ஒண்ணு, நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ உங்களை விட்டு போயிடுறேன். நான் உங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சது நீங்க என் ஃப்ரெண்டோட அங்கிள்ங்கிற ஒரு ரீசன்னாலதான், சாரி அது வந்துன்னு
சொல்லிட்டு டக்குன்னு ஜூஸை கீழே கொட்டிட்டா. ஹீரோ அப்படியே தொடச்சி விட ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, அதான் ரீசன் அப்படின்னா கண்டிப்பா என்னால அதை ஏத்துக்க முடியாது. ஸோ நான் சொல்றதை மட்டும் கேளு. நீ இன்னைக்கு நைட் வா, என் வீட்லயே வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறா. அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலான்னு போய் பார்க்க இவளோட பாட்டி அங்க இருக்காங்க. அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கான்ல, அவனோட அம்மா. அவங்களுக்கு இவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோயினும் சுத்தமா பிடிக்காது போல. வேணும்னே அவங்கள புள்ளி பண்ண மாதிரி தண்ணியை கையில ஊத்துறதுன்னு ஓவரா பண்றாங்க. எதுக்கு என் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உன் அம்மாவை கஷ்டப்படுத்தாம சின்ன வயசுல இருந்து 2 பேரும் வந்து இங்க என் புள்ள கிட்ட உட்காந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அவனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு. இவன் தான் அவன்னு சொல்ல, இவனா இவன் இவன் இவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே இவன் பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தவன். இவன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்ல, என் பொண்ணு சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. இப்படியே வந்து என் பையனை டார்ச்சர் பண்ணலான்னு இருக்கீங்களா? உன் பொண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. என் பையனை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்ல, அதுக்குள்ள அங்கிருந்து ஸ்டெப் ஃபாதர் வராரு. இவளை ஏன் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன், ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்றான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேக் பண்ணிட்டு இருக்கா ட்ரெஸ் எல்லாம். அம்மா வந்து கத்துறாங்க, இப்ப எங்க போறேன்னு. என்னால இங்க இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு போறேன். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல, இங்க பாரு, உன் அப்பா உன்னை தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. உன்னை விட்டு அவனால இருக்க முடியாது. பாசமான அப்பா விட்டு எப்படி போறேன்னு சொல்ல, அந்த ஆளு நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாதுன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசுற. ஆமா, அவன் என்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்துருக்கான். அம்மா உங்களுக்கு புரியலம்மா. நைட்ல திடீர்னு பார்த்தா கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, ஏய் உன் மேல அவனுக்கு பாசம்டி, அதனாலதான் அந்த மாதிரி பண்றாரு. இதுக்கப்புறம் அவரை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அம்மா கணத்துல பல்லாருன்னு ஒரு அறாறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரை பத்தி ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. பாவம், அந்த மனசு எப்படி பாசமா இருக்காரு, அவரை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்ல, அம்மா நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கம்மா ப்ளீஸ், என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்ல, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத பத்தி நீ யோசிக்க மாட்டேல, இப்பயே என்னை விட்டுட்டு போகணும்னு டிசைட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட போய் அவன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அவளை கண்டிப்பா இந்த வீட்டு விட்டுல நான் அனுப்ப மாட்டேன். அப்புறம் என் அம்மா இந்த பேக் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இதை போய் நீ கொடுத்துட்டு வா, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அவ என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆளு உள்ள போக ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. டோர் ஓபன் பண்ணி பார்க்க முன்னாடி நிக்கிறான். கதவை டக்குன்னு ஹீரோயின் சாத்திட்டா. இப்போ அம்மா வரமாட்டா, கதவை துற, கொஞ்ச நேரம் நீ என் கூட இருந்துதான் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு தப்பா பேசுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டா. நான் உன்னை விட்டுருவேன்னு பாக்குறியா, ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட ஒன்னா இருக்க போறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீ எடுத்து டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது என்னை காப்பாத்த வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிருக்க, அந்த ஆள் அப்படி டோர் ஓபன் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு புரியல ஹீரோயினுக்கு. கண்டிப்பா நான் மாட்டிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்க, யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு சூசு தான் வந்திருக்கா. அங்கிள், இங்க இங்க வெண்ணு இருக்காளா, நாங்க 2 பேரும் வெளியே போறோம், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாடி ஒரு 2-3 நாள் என் கூட ட்ரிப்புக்கு போறோம், சரியா, போயிட்டு வர அங்கிள், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போக, அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சே, தப்பிச்சிட்டாலேங்கிற மாதிரி இருக்க, நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றா. உன்னை காப்பாத்தந்து நான் இல்ல, அங்க பாரு அப்படின்னு சொல்ல, என்னோட அங்கிள்னு சொல்லி தலையாட்டுறா. ஹீரோ அங்க இருந்து வரான். ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்க அவனே வந்திருப்பான். சோ அந்த டைம்ல தான் எப்படி உள்ள வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சூசுவை அனுப்பி வச்சிருப்பான். என் அங்கிள் தான் உன்னை போய் கூட்டிட்டு வர சொன்னாரு, இப்ப ஹாப்பியான்னு சொல்ல, எனக்கு நிம்மதியா இருக்குடின்னு சொல்லிட்டு இருக்க, பேக் எல்லாம் எடுத்தாச்சா, போலாமான்னு சொல்ல, எதுக்கு நீ அழுகுற, ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயினை பார்த்து ஹீரோ கேட்க, இவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நான் ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தனால என் கண்ணு லைட்டா எரியுது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி வா போலான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போக, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக் பெயின், பீரியட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்க, பீரியட் ஆயிடுச்சுன்னு அப்பதான் அவளுக்கே புரியுது. ஐயோ, கார்ல பீரியட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்து போயிருக்க, அவளோட ஃப்ரெண்டு சூசுக்கிட்டையும் பேட் இல்லை. ஐயோ, என் அங்கிளுக்கு தெரிஞ்ச கார்ல இருந்து நம்ம 2 பேரையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாரு, என் அங்கிளுக்கு இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட பிடிக்காது, என்ன திட்டுவாருன்னு சொல்லி பயந்து போய் கத்த, டக்குன்னு ஹீரோ டோர் ஓபன் பண்றான். வா உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே ஹீரோயினை தூக்கிக்க, வேணா என்னை இறக்கி விடுங்கன்னு சொல்ல அப்படியே தூக்கிட்டு போறான். அடப்பாவி, என்ன பார்த்தா யாருன்னே தெரியலையா, என்ன விட்டுட்டு போறாரே அங்கிள்ங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா சூசு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயினை உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஸ்லிப்பர்லாம் போட்டு விடுறான். அது பன்னி ஸ்லிப்பர், நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேத்தா இதை பார்த்தேன், உனக்கு பிடிச்சது வாங்கணும்னு தோணுச்சு, ஸோ உனக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காலில் மாட்டி விடுறான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அங்கிள், நானே போட்டுக்கிறேன்னு சொல்ல அப்படியே மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஒருவேளை அவருக்கு பிடிச்ச பொண்ணுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு ரேபிட் பிடிக்கும்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேகமா அவளே போட்டுட்டா. ஸோ நீ எங்க தூங்கணும்னு காட்டுறவான்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இதான் ரூம், இங்கதான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்ல,
சொல்ல ரொம்ப ரொம்ப பெருசா அழகா இருக்குன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க பார்த்தா ஹீரோட ட்ரெஸ்லாம் இருக்கு. ஐயோ! இவன் கூடயா ஸ்டே பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. நீ போய் குளிச்சுட்டு வா. ட்ரெஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் நீ என் கூட இங்க தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்ல, அங்கிள் நீ எதுக்கு கூப்பிடுற? எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகல. ஒண்ணு என்ன கூன்னு கூப்பிடு. இல்லைன்னா ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு சொல்ல, நான் கூனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ. உன் ட்ரெஸ் ரொம்ப டர்ட்டியா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவளுக்கே புரியுது. சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெஸ் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அவனோட கபோர்ட்ல அவன் ட்ரெஸ்க்கு பக்கத்துலயே அடுக்கி வைக்கிறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் வரா குளிச்சுட்டு, நீங்க போய் குளிங்கன்னு சொல்ல, இந்தா இதை குடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கான பேடுன்னு சொல்லி பேடும் கையில கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க ஹீரோ போயிட்டான். ஏய் சூசு சொன்னது படி பார்த்தா இவர் ரொம்ப ஒரு மாதிரி கோவமா இருப்பாரு. யார்கிட்டயும் பாசமா இருக்க மாட்டாருன்னு நினைச்சா ரொம்ப பாசமா இருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்குள்ள வீட்டுல இருந்து பொண்ணு வருது. நீ எங்க போனேன்னு அம்மா கத்துறாங்க. அம்மா அது வந்து நான் சூசு வீட்டுல தாம்மா இருக்கேன். ஏய் இப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த வீட்டுல யார் இருக்காங்க? நீ முதல்ல வான்னு சொல்ல. நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு தாம்மா வருவேன் அப்படின்னு சொல்ல, உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, நாளைக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. உடனே அப்பா சொல்றாரு, ஆமா ஆமா சீக்கிரம் வந்துரு. உன்னை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்துரு. யார் வீட்டுல இருக்க? அங்க யார் இருக்கா? யாராவது அங்க உன்னை செட்யூஸ் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் ஓவரா பேசுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ச்சே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிக்க ஆப்போசிட்ல ஹீரோ வருது தெரியுது. ஏய் உன் கூட யாரோ ஒரு ஆள் இருக்கான். யார் அவன்னு சொல்லி இந்த ஆள் பாட்டுக்கு கத்து கத்துன்னு கத்துறான். என்ன பண்றதுன்னு புரியல ஹீரோயினுக்கு. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறா என்ன பிரச்சனைன்னு. ஹீரோ கிட்டே இந்த உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பா அவர் தப்பா புரிஞ்சுப்பாரு. அவர்கிட்ட இப்போதைக்கு இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு மனசுல நினைக்கிறா. அம்மாக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு என் பொண்ணுக்குன்னு சொல்ல, உன் பொண்ணு யாரும் ஒருத்தன் கூட தங்கி இருக்கான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேச, அவளை எப்படியாவது போய் கூட்டிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எங்க அம்மா நிக்கிறாங்க. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவ திரும்ப வீட்டுக்கு வந்துருவா, அவளை நான் கூட்டிட்டு வரேன், ப்ராப்பரா அவளை கூட்டிட்டு வந்து டிசிப்ளின்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறான். என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, ஒன்றும் இல்லை, என் வீட்டுல இருந்து கால் பண்ணாங்க, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இரு, உன் ஹேரை ட்ரை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹேர் ட்ரையர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்கார வச்சு ஹேரை ட்ரை பண்ணி விட ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்ததில்ல. என் மேல எவ்வளோ பாசமா இருக்காரு. ஆனா என்ன பண்றது, இது கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தானே. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு வந்தா நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போயிடணும், அப்படிதானேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு பிடிச்ச பொண்ணு ஹீரோயின் அவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்க ஹீரோயின் அப்படியே கவுச்சிலேயே படுத்து தூங்கிட்டா. அப்புறம் பக்கத்துல க்ளோஸா போய் பாக்குறான். அவளோட லிப்ஸ் தொட்டு பாக்குறான். அப்புறம் லைட்டா சட்டிலா ஒரு கிஸ் பண்றா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணே என்னோட வீட்ல என் கூட இருக்கா. இதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வர அவளுக்கான ட்ரெஸ் ஜுவல்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே அங்கே இருக்குது. ஃபுட்டு கூட எல்லாமே அவளுக்கு பிடிச்சதா அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இதெல்லாம் சார் அரேஞ்ச் பண்ணுது. சார் காலையிலே மீட்டிங் இருந்தது, சார் போயிட்டாரு. ஸோ இங்கே இருக்கல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரூமை பார்க்குறான். அது ஒரு பெயிண்டிங் ரூம். இது பெயிண்டிங் ரூமா? ஆமாம், இது சாரோட ரூம். இங்கே மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க, க்ளீன் பண்ண மட்டும் அப்பப்போ நாங்கள் வருவோம். இங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவாக அவர் டிராயிங் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ அந்த பொண்ணு கூட பார்க்க உங்களை மாதிரியே இருக்குன்னு ஏதோ சொல்லலான்னு வர, அந்த பொண்ணு தான் அவரோட ஃபர்ஸ்ட் லவரா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்ல அதுக்குள்ள ஃபோன் வருது, ஹீரோனுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஓகே ஓகே நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, நான் அப்புறமா கேட்குறேன்னு சொல்ல, அந்த லேடியும் அதுக்கப்புறம் அதை மறந்துடுச்சு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்கே பார்த்தா அந்த ஸ்டெப் ஃபாதர் அவனோட ஆஃபீஸில் தான் ஹீரோயினுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பான். இங்கே வாடி உனக்கு இருக்கு, அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவனாங்கிற மாதிரி புலம்பிட்டு நிற்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்க அப்பதான் தெரியுது அங்கே இவன் நிற்கிறான்னு. ஐயோ போய் போய் இவன் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. என்னை விட்டு போயிடலான்னு பார்க்குறியா? நீ எனக்கு தாண்டி சொந்தம், உன்னை முதல்ல நான் தாண்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறான். இங்கே பாரு, இது வேணும்னா நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் கத்துறதை பார்த்தா அங்கேருந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. உடனே இந்த ஆள் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னம்மா நீ உன் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறதுக்காக வீட்டை விட்டு போகலாமா? உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வருதுங்கிறதுக்காக இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ ஜெலஸ்லாம் ஆக வேணாம். நான் உன் அப்பா தான், உன்னை பத்திரமா பார்த்துப்பேம்மா. இத்தனை வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி பார்த்துப்பேன். ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓவரா பேசுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி என்ன மாதிரி பொண்ணு நீ, உன்னை இத்தனை வருஷமா வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை வருதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வெறுத்துட்டு வரலாமா? நீ நல்லவளே கிடையாதுன்னு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச, நீ என்னை விட்டு போகவே முடியாது, நீ என் கூட வந்துதாகணுவான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அதுக்குள்ள டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுக போக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சிட்டான். யாரியா நீ, என்ன
தைரியம் இருந்தா அவன் மேல கை வைப்ப, தள்ளுயா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே இருக்க, அதுக்குள்ள அந்த ஆபீஸ்ல இருந்து மத்த எல்லாரும் வராங்க. மிஸ்டர் கு வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்ல, ஆகா புது பிரசிடென்ட் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு. முறைச்சிக்கிட்டே நிக்கிறான். அது வந்து சார், அந்த பொண்ணு தப்பா பேசினா, அவ கேரக்டர் சரியில்லை, ஸோ அதனாலன்னு சொல்லி ஏதோ சொல்ல, இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டாஃப் கிட்ட பிஹேவ் பண்ற யாரும் எனக்கு பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாரும் அங்க இருக்க அந்த ஆளை தான் திட்டுறாங்க. சார் வாங்க, கம்பெனியோட பொறுப்பு இப்பவே உங்க கையில கொடுக்க போறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் முறைச்சு பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் கூட தான் வரா. 2 பேரும் லிஃப்ட்ல போறாங்க. லிஃப்ட்ல ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா தான் நிக்கிறான். அந்த டைம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல, என்னோட ஃபேமிலி பிரச்சனையை கண்டிப்பா இவர்கிட்ட இன்வால்வ் பண்ணக்கூடாது. எப்படியும் நம்ம டெம்பரவரியா தான் இருக்கும், நம்ம இவரை விட்டு போயிடுவோம் அவங்களோட உண்மையான லவ் வந்ததுக்கு அப்புறம். அதுக்குள்ள எதுக்கு இதை பத்திலாம் பேசணும், நம்ம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி ஹீரோயின் அமைதியா இருக்கா. ஒருவேளை சொல்ல விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் இப்படி க்ளோஸா நிற்கும் போது கரெக்டா அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு கையில பார்த்தா ஃப்ளவரோட வந்து நிக்கிறா. ஹீரோயினோட பக்கத்துல க்ளோஸா நிக்கிறத பார்த்தா அவளுக்கே ஷாக்கா இருக்கு. நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன், சாரி மேடம்னு சொல்லிட்டு குடுகுடும் அந்த பக்கம் ஓடி போயிட்டா. இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல விட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவளை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி புலம்பிட்டு அந்த பொண்ணு நிக்கிறா. அவ பேரு இன்னுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. ஆனா அவனுக்கு சுத்தமா இவளை பிடிக்காது. எல்லாரும் முன்னாடி நான் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பொய் சொல்லி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு வழியா பாசிட்டிவ் ஒர்க்குக்கு வந்துட்டா. அங்க வந்து பார்க்க அவளுக்கு கொடுத்துருக்க சேரு, அப்புறம் காஃபி மக்னு எல்லாமே லக்ஸரியா இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்காங்கிற மாதிரி யோசிக்க, உனக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்றான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க. உனக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் டே ஒர்க் உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கிறேன், எனக்கு ஒர்க்கை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சைலண்டா இருக்கா. அந்த கப்பு கூட நம்ம ஹீரோட கப்பு மாதிரி பேர் கப்பு. ஸோ ஹீரோ இங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அந்த இன்னுவரா, எனக்கு இதே மாதிரி இன்னொரு பேர் கப் இருக்குல்ல, அது கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஹீரோ மறைக்கிறான். என்ன விளையாடுறீங்களா, ஆக்சுவலி முடிவு பண்ணியாச்சு நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எல்லாரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எவ்வளோ நாள் தள்ளி இருக்க போறோம், உன் வீட்லயும் எனக்கு தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஸோ அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் ரிங் எடுத்துட்டு வரான், வெட்டிங் ரிங்கு. ஹீரோ பார்த்து செலக்ட் பண்ண, வெட்டிங் ரிங் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல, எனக்கான ரிங்கா கூட நான் போறேன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து போடுறா. உள்ள போகவே மாட்டேங்குது. என்னது இது என்னோட சைஸ் இல்லைன்னு சொல்ல, அது உன் சைஸ் கிடையாது, என்னோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஒய்ஃபா, அப்ப நான் யாரு, நான் எப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நான் எப்பயுமே உன்னை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை, முதல்ல வெளியே போன்னு சொல்ல, அவ கோவம் வந்து கிளம்பிட்டா. சார் மேடம்க்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, சரி ஓகே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ரிங்கு வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்குள்ள இங்க வந்து இன்னும் நிக்கிறா. ஹீரோனோட டேபிள் அந்த கப்பை பார்த்தோன்னா அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இது ஹீரோட கப்பாச்சேன்னு சொல்லி யோசிக்க, அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா வந்த முதல் நாள் என்னோட ஆளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆரம்பிக்கிறா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது என்னோட தான்னு சொல்ல ஐடி கார்டை புடுங்கிட்டு அப்படியே டென்ஷனா கத்துறா. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருப்பீங்க, எப்படியாவது என் ஆளை கரெக்ட் பண்ணணும்னு செடியூஸ் பண்ணுனா, ஏன் இந்த மாதிரி கேவலமா இருக்கீங்க, வந்த முதல் நாளே என்னோட ஆளை கரெக்ட் பண்ண பாக்குறியா, என் பாய் ஃப்ரெண்டை உனக்கு எடுத்துக்கலான்னு பாக்குறியான்னு சொல்ல, இல்ல மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த கப்பை நான் கடையில வாங்கினதான், இது கம்மி விலையில இருக்க கப்புன்னு சொல்ல, கம்மி விலையா, விளையாடாத, இது ஒரிஜினல், எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, எனக்கே தெரியும்னு சொல்லி எல்லாரும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினோட கேரக்டரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஸ்டெப் பார்த்துருக்கு, எப்படியாவது இவ்வளவு வேலையை விட்டு தூக்குங்கப்பா, அப்பதான் நான் இவ கூட இருக்க முடியுங்கிற மாதிரி அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடி ரொம்ப ஓவரா பேசி கப்பை தூக்கி போட்டு உடைச்சிட்டா. ஐயோ என் கப்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை வைக்க கையில அப்படியே பிளட் வந்துருச்சு. இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு முட்டி போடணும்னு ஹீரோயின் கேட்குறா. தப்பு பண்ணலையா, எனக்கு ஹர்ட் பண்ணிருக்க, எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்று பண்ணிருக்க, அதுவே நீ பண்ண பெரிய தப்பு தான், ஒழுங்கா முட்டி போடு, அது இந்த உடஞ்ச கப்பு மேல முட்டி போட்டே ஆகணும்னு சொல்ல, சுத்தி இருக்க எல்லாரும் முட்டி போடுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மட்டும் இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா கண்டிப்பா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் ஹர்ட் பண்ணேன்னு தெரிஞ்சு அவர் என் மேல கோவப்படுவாரு. வேணாம், அவ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டு பேசாம போயிடலாம், இந்த இன்னுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாச்சு, அவன் மேலதான் அவருக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு முட்டி போடலான்னு அப்படியே போறா. கண்ணு மூடிட்டு முட்டி போடலான்னு போக டக்குன்னு ஹீரோ அங்கிருந்து வரான். என்ன தைரியம் தான் இவளை இந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை தூக்க ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்கும். கையை பாக்குறான், என்ன அடிபட்டு இருக்குன்னு சொல்ல, அது வந்து அவ வேணும்னு பண்ணதான், நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றா. அப்படியே ஹீரோனை திரும்பி ஹீரோ பார்க்க, ஆமா இது தெரியாம நடந்துதான், இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு
தப்பா பேசினா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் நம்ப மாட்டான். என்னதான் தப்பா சொல்லுவான் அப்படிங்கிற மாரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோக்கு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாரி அந்த இன்ன பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்ன கத்து கத்துன்னு கத்துறா. ஹீரோயின் அதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பிட்டா. அவ வீட்டுக்கு போறேன். எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் முடிஞ்சுது. ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணாதன்னு சொல்ல, அப்பதான் இருக்கிற எல்லாருக்கும் புரியுதா, ஓ இவ்வளவு நாள் பொய் சொல்லிட்டு இருந்தான்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கா கேபுக்காக. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. "நீ எங்க இருக்க? நான் வந்து உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு." "இல்ல உங்க வேலைய பாருங்க சார். நான் போயிறேன்னு" சொல்ல, டக்குனு ஹீரோவோட கார் வந்து நிக்குது. "ஒழுங்கா உள்ள ஏறுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள வந்து ஏறிட்டா. இது எல்லாத்தையும் ஸ்டெப் ஃபாதர் அங்க தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கைய பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாரி ஹர்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு, டக்குனு அந்த கைய எடுத்து வாயில வச்சுட்டான். அப்படியே பிளட் வராம இருக்க பார்த்துட்டே இருக்க, "இந்த மாரிலாம் பண்ணாதீங்க சார்ன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோ சொல்றான், "நான் லீகலா உனக்கு ஹஸ்பண்ட். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீ வெளிய சொன்னா கண்டிப்பா யாரும் உன்ன புல்லி பண்ண மாட்டாங்க. இந்த மாரி எல்லாரும் உன்ன புல்லி பண்ணும்போது, நீ அத அக்செப்ட் பண்ணிப்பியா? இந்த கம்பெனியோட ஓனர் நீதான்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பொண்ணுன்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வர, அதுக்குள்ள இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து கண்ணாடிய தட்ட ஆரம்பிச்சுட்டான். டோர் ஓப்பன் பண்ணலான்னு ஹீரோ போக, ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா அவன் பார்த்தா பிரச்சனை ஆயிருமேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோட மடியில படுத்துட்டா. "ப்ளீஸ் வேணாம் வேணான்னு. நான் அத ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ண, அதுக்கப்புறம் அந்த ஆள் எட்டி பார்க்குறா, ஹீரோயின காணோம். "சார் அது வந்துன்னு" சொல்லி கேட்க, "என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" "இல்ல சார் அது வந்துன்னு" சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிற மாரி அந்த ஆள் எட்டி எட்டி உள்ள பார்க்குறான். அப்புறம் கார் அங்கேருந்து கிளம்பிருச்சு. "நீ காருக்குள்ள தான் இருக்கன்னு தெரியும். பாஸ செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா? வச்சுக்கிறேன்டி வச்சுக்கிறேன். உனக்கு இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிக்கிறா. டக்குனு ஹீரோ மடியில உட்கார வைக்கிறான். "உனக்கு என்ன பிரச்சனைன்னு" சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஹஸ்பண்ட் கிட்ட நீ சொல்லலாம். எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன்னு" சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்குற டிரைவர் பையனுக்கு அப்படியே ஒரு மாரி ஹாப்பியா இருக்கு. நம்ம சாருக்குள்ள லவ் வந்துருச்சுப்பாங்கிற மாரி ஹாப்பியா அவனும் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்குள்ள இவங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. சார் வீடு வந்துருச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு எந்திச்சு போயிட்டா. ஹீரோவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க ஹீரோயினோட வீட்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த ஸ்டெப் ஃபாதர் வர, "அம்மா என்னாச்சு ஹீரோயின காணோம்னு" சொல்லி கேட்க, "உன் பொண்ணெல்லாம் வரமாட்டா. அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என் பாஸை செட்யூஸ் பண்றான்னு" சொல்லி ஃபோட்டோலாம் காட்ட, அத பார்க்கவும் அம்மாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. "ஐயோ! என் பொண்ணா இது?" அப்படின்னு சொல்ல, "உன் பொண்ணு இப்ப முதல் மாதிரிலாம் இல்ல. லக்ஸரியான கார்ல ஏறி போறா. நான் இப்பவே அவள சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அந்த பக்கம் போக, "நீ அவ்வளோ ஈஸியாலாம் அவகிட்ட போ முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு அவ வருவாள்ல, அப்ப அவள பார்த்து நீ கூட்டிட்டு வா. ஸோ பொறுமையா கூட்டிட்டு வா. அவ என் பொண்ணு மாதிரி. நான் அவள பத்திரமா பார்த்துப்பேன்" அப்படிங்கிற மாரி. அந்த ஆள் ஒரு மாரி டபுள் மீனிங்ல தான் பாக்குது. அம்மா தான் அப்படியே அழுகுறாங்க. எனக்கு இந்த அம்மா கேரக்டர பார்க்கவும் செம்ம கடுப்பா இருக்கு. கொஞ்சம் கூட பொண்ணு மேல நம்பிக்கையே இல்லாத ஒரு கேரக்டரா இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த ஆள தான் நம்புறாங்க. அவன பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கருந்து கீழ வந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. எப்படியோ அவள கூட்டிட்டு வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு போறான். அந்த ரூம்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினோட திங்ஸ்லாம் இருக்கு. இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோயினோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கான். இந்த ஆளோட புத்தி தப்பான புத்தின்னு அந்த ரூம பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்படியே அவன் அந்த ரூம்குள்ள போகும்போது ஹீரோயின் இருக்க மாரி இமேஜின் பண்ணிட்டு போறான். கொஞ்சம் வல்கரா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சூசு கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ அந்த இன்ன பத்தி தான் கேட்குறா. 2 ஃபேமிலியும் ஒரு ஓல்டு ஃபேமிலி. ஸோ அதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா என் அங்கிளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்னா அங்கிளுக்கு வேற ஒரு பொண்ண புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க கம்பெனி கொலாபரேஷன் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி டிவில அனௌன்ஸ்மென்ட் பார்க்க, "ஒருவேளை உன் மேல ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் என் அங்கிளுக்கு. அதனால கூட இருக்கும்டி" அப்படின்னு சொல்லி அத பார்த்துட்டு சூசு சொல்றா. "அப்படிலாம் இருக்காதுடி. அ ஃபேமிலி வேற, பிசினஸ் வேறன்னு சொல்லி ஒரு வேளை மாத்திருப்பாங்க. அதனால கூட இருக்கலாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறா. ஆஃபீஸ்க்கு போனா அங்க பெரிய சண்டையே நடக்குது. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. "என் பொண்ண கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா உன் பாஸு? அவன சும்மா விட மாட்டேன். அவன கூப்பிடு. என் பொண்ண கூப்பிடுன்னு" சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாங்க. சுத்தி எல்லா ஸ்டாஃப்ஸும் நின்னு பேசுறாங்க. ஆனா யார் பேசுறதையும் கேட்கிற மாரி இல்ல அந்த அம்மா. என் பொண்ண கரெக்ட் பண்ணிட்டா. பாவம் என் பொண்ணு சின்ன பொண்ணு. அவகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அவகிட்ட என்னென்னமோ பேசியிருக்கான். செட்யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி ஓவரா பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த லேடி. ஹீரோயின் வர, "வந்துட்டியா? வா, இதுக்கப்புறம் உன்ன சும்மா விட மாட்டேன். எங்க அவன்? உன் கம்பெனியோட பாஸு. உன்ன என்ன பண்ணான்?" அப்படின்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்த, "என் பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். ஆனா அவன் அப்படி இல்ல. என் பொண்ண இந்த மாதிரி பண்ணிட்டான்னு" சொல்லிட்டு, "இங்க பாரு, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இந்த ஃபோட்டோல இருக்கிறது நீ தானே? அவன் கார்ல தானே ஏறி போறேன்னு" சொல்லி அம்மா ஓவரா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ! அம்மாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுங்கிற மாரி பயந்து போயிருக்க, அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து, "சார் மேடம்க்கு பிரச்சனை. அவங்க அம்மா வந்திருக்காங்க. ஓவரா தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு" எல்லாத்தையும் சொல்றான். "வா, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட, ஹீரோயின் வர
வரமாட்டேன்னு சொல்ல கோவத்துல அந்த அம்மா கண்ணத்துல ஒரு அறை அரைஞ்சிருது. உன்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தா, நீ இப்ப என்னன்னா அவன் பின்னாடி போயிட்டு இருக்கியான்னு. அதுக்குள்ள ஸ்டெப் ஃபாதர் வந்து, நீ கவலைப்படாதம்மா, உன் அப்பா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு பக்கத்துல போக ஹீரோயின் பயந்து போய் பின்னாடி போறா. ஏய், உன் அப்பா கிட்ட என்னடி இப்படி பிஹேவ் பண்றாங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. ஓ, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த பாஸ் யாரு, அந்த பாஸ் கிட்ட கூட்டிட்டு போய் கண்டிப்பா கேள்வி கேட்பேன் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்தானே நிறுத்திட்டு அம்மா போக, ப்ளீஸ்மா இதுக்கப்புறம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முன்னாடி நிக்கிறா. இதுதானே உன் பாஸ் ரூம், உன் பாஸை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ் போகாதீங்க, அவர் ரொம்ப பாவம், அவரோட பேர் கெட்டு போயிடும், அவர் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்பன்னு பார்த்தா அம்மா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோ கரெக்டா வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டான். என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேல கை வைப்ப அப்படின்னு அந்த ஸ்டெப் ஃபாதர் ஓவரா கத்துறான். அதுக்குள்ள ஹீரோக்கு செம கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் இவளை பத்தி ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்ல, அவ என்னோட பொண்ணு, என் பொண்ணை தொட்டு தொட்டு பேசுற, யாரையா நீன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க ஹீரோனோட கையை பார்க்க கையில இருந்து பிளட் வருது. ஹீரோயின் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா. என்ன உங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப், ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. ஹீரோயின் டக்குன்னு ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்று, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவரை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றேன், என் மேலதான் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அம்மா கத்துன்னு கத்துறாங்க. என்னடி சொல்ற நீன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, இப்ப அவளை தொடர்றதுக்கு எல்லா உரிமை எனக்கு இருக்கு, ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து அப்படியே ஹீரோயினோட கையில போடுறான். அம்மா அதை பார்க்க பார்க்க செம்ம ஷாக்கா இருக்கு. ஒட்டுமொத்த ஆபீஸுமே ஷாக்ல இருந்து வெளியே வரல. என்னது, மிஸ்டர் கூவோட ஒய்ஃப் தான் இவங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா அவதான் என் ஒய்ஃப்னு சொல்ல ஸ்டெப் ஃபாதருக்கு செம்ம டென்ஷனு. என்ன தைரியம் தான் அவன் மேல கை வச்சிருப்ப, அவளை தொட்டுறக்கு உனக்கு உரிமை இல்லடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆளு. எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்க ஹீரோயின் அழுகுத்துட்டு பயந்து போய் அங்க நின்றுட்டு இருக்கா. நீ என்னை ஏமாத்திட்டியே, சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தா கடைசியில என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு சொல்லி அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் மயங்கி விழ அவள் கையில அடிபட்டு இருக்கனால காயத்தினால அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு ஹீரோ தூக்குறான். அவ என் பொண்ணுன்னு சொல்லி அந்த அம்மா கத்துது. உன் பொண்ணெல்லாம் கிடையாது, அவ என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க தூக்கிட்டு போயிட்டான். இதுக்கு மேலே உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கையிலே, நீங்களாம் என்ன அம்மாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் கேட்கும் புரியுது. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் இருக்கா, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டெப் ஃபாதரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண சொல்லி ஹீரோ சொல்றான். சரி சார், நான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் அங்க போயிட்டான். அப்பதான் சூசு வரா. சூசு கிட்டே ஹீரோ கேட்கறான், இங்க பாரு, எப்படியும் நான் கேட்கறதுக்கு நீ உண்மையை சொல்ல போறது இல்ல, ஆனா உண்மையை சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அவளோட ஸ்டெப் ஃபாதரை பத்தி சொல்லுன்னு சொல்ல நடந்த எல்லா கதையுமே அப்படியே சூசு சொல்றா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கானா, அது தெரியாம உன் அம்மா இருந்திருக்காங்க, சே இதை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக நர்ஸ் வராங்க. ஹீரோயின் அப்பதான் கண்ணு திறந்து பாக்குறா. அவளுக்கு இன்ஜெக்ஷன் போடலான்னு போக இன்ஜெக்ஷன் அவளுக்கு பயம் போல. நீ பயப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்துல உட்காந்து அப்படியே கண்ணெல்லாம் முடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு நர்ஸ் அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. யாருமே இது வரைக்கும் என்னை இப்படி கம்ஃபர்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினை படுக்க வச்சுட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. இதுக்கு தான் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரி அங்கேருந்து வெளியே வரான். அந்த ஸ்டெப் ஃபாதருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, ஸோ அதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன், ரெடியாக இருக்க சொல்ல அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். சார் உங்களை பாஸ் வர சொன்னாருன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்ல, வர எப்படி ஸ்டெப் ஃபாதர் இல்லை, ஸோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறனால எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆவான், அது எனக்கு தெரியும் வரேன்னு சொல்ல, மரியாதையா எங்கே சாரா போய் பாருடா தெரியுங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் பையன். அதுக்கப்புறம் அங்கே ரூம்குள்ளே வந்தோடனே இந்த ஆள் பாட்டுக்கு அப்படி ஜம்முன்னு போய் உட்காரான். ஏன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா, ஆக்சுவலி நான் உன்னோட மாமனார், ஸோ அதனால நீ மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, டக்குன்னு ஹீரோ கையில இருக்க வாட்சை கழட்டி வைக்கிறான். அங்க இருக்க கர்டன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த ஆளு கேட்க, அந்த ஆளை போட்டு கும்மிட்டான். என்ன தைரியம் இருந்தா அவகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்திருப்பேன்னு சொல்லி நடந்த எல்லா கதைக்கும் சேர்த்தி ஹீரோ அவனை வச்சு செஞ்சுட்டான். மண்டையெல்லாம் பொழந்து விட்டாச்சு, பிளட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. மொத்த ஆபீஸுமே அங்கதான் இருக்கு. என்ன ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பார்க்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து செக்யூரிட்டிஸ் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆளை தூக்கிட்டு போய் வெளியே போடுங்கன்னு சொல்ல எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் அங்க இருக்கவங்கள வீடியோ போட்டோன்னு எடுத்துட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கும் போகுது. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குது ஆபீஸ்ல, ஒன்றும் புரியலையே, எனக்காக இதெல்லாம் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல, நான் வரேன் வந்தோன்னு பாத்துக்கிறேன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹீரோ அங்க வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டா. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹீரோ நீ முதல்ல படு, உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி கட்டில உட்கார வைக்கிறான். அந்த ஆளை அடிச்சதுனால ஹீரோவோட கையில லைட்டா அடிபட்டிருக்கு. உங்க கை வலிக்குதான்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் அழுகிறா. அதை பார்க்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான்.
இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு. பட் இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். உனக்கு ஏதாவதுன்னா நீ என்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கையில் அடிபட்டுச்சுல, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் போட்டு விடுறா. வலிக்குதான்னு சொல்லி கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்றான். சாரி நான் மெதுவா பண்றேன்னு சொல்லிட்டு ஊதி ஊதி அப்படியே க்ளீன் பண்றா. என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடு, கண்டிப்பா எனக்கு வலிக்காதுன்னு சொல்றான். எல்லாருக்கும் நீ ஒய்ஃப்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலான்னு சொல்ல, ஆனா நீங்க லவ் பண்றது என்ன இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அது வந்து சரி கொஞ்ச நாள் டைம் தரேன், சீக்கிரமா என்ன ஹஸ்பண்ட் கூப்பிட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எங்க வீட்டில் காட்டுறாங்க. அம்மா கிட்ட அந்த ஸ்டெப் ஃபாதர் ஓடி வந்து கண்ணத்துல பலான்னு அரைகிறான். உன் பொண்ணுனால தான் எனக்கு இந்த நிலைமை, உன் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா, அவ குவ கல்யாணம் பண்ணிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வடிக்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் இத்தனை வருஷமா அவளை வளர்த்தேன், அதுக்காக ஒரு பாசம் கூட இல்லை என் மேல. ச்சே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் பெத்துட்டேனேன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு, நீ கவலைப்படாத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ எப்படியாவது அவளை இங்க வரவை, நம்ம அவளை கூப்பிட்டு எங்கேயாவது போயிடலாம், நல்லபடியா அவளை பார்த்துக்கலாம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா லுக்கு விடுறான். வாடி வா, இந்த டைம் உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே காரெல்லாம் ஓப்பன் பண்ணி கூட்டிட்டு வரான். அங்க இருக்க எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா இருக்க, 2 பேரும் அப்படியே கை பிடிச்சிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ டைமுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கான். இந்த பால் சாப்பிடு, அதான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்ல சுத்தி இருக்க எல்லாரும் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்காக பார்த்து பார்த்து ஒன்று பண்ணிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் வெளியே வரா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இதுக்கப்புறம் அவர் கூட இருக்க விரும்பல, நான் அவனை டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் நான் தனியாக என்னால் வாழ முடியும், என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன், நீ நைட் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, ப்ளீஸ் பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் இருக்கா. என் மேலே பாசம் இருந்தால் கடைசியாக எனக்காக வாமா, இல்லைன்னா வராத சரியா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பார்க்கறக்காக வரா. ஹீரோ அமைதியாக என்னன்னு சொல்லி கேட்க, அது வந்து என்ன என்னமோ என்கிட்ட சொல்லான்னு வந்த, சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. டக்குன்னு எடுத்து அப்படியே மடியில் உட்கார வைக்கிறான். என்ன சார் பண்றீங்க, இது ஆஃபீஸ் விடுங்கன்னு சொல்ல, ஆஃபீஸா இருந்தா என்ன, நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை பார்க்கறக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க, என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லான்னு வர ஃபோன் வருது. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோன் வர, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்பதான் மெசேஜ் வருது, அவளுக்கு ஏதோ காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த இன்னுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்காக தான் போறான்னு நினச்சிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க அம்மா நல்லதா உட்காந்துருக்காங்க. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறக்காக தான் அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கடா, நான் சாகருக்கு முன்னாடி என்னோட பேரனோ பேத்தியோ பார்த்துட்டு போய் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு அம்மா அழுகுறாங்க. அம்மா ஏமா இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல விடுங்கன்னு சொல்ல, அதான் உனக்கு ஆல்ரெடி பிடிச்சவளை தானே கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லி ஒரு கத்துறான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க ஹீரோ அம்மாவை பார்க்கறக்காக ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஃபோன் பண்ணி பார்க்க அம்மா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஆனா நீங்க வரணுங்கிற கதை இதெல்லாம் சொன்னேன்னு சொல்ல, ஐயோ பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து அப்படியே ஹீரோயினை மயங்க வச்சு அங்க வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல கட்டி போட்டிருக்கான். அந்த ரூமை நம்ம ஹீரோயினுக்காக அவன் சீக்கிரட்டா அரேஞ்ச் பண்ண ஒரு ரூம் தான். அங்க நம்ம ஹீரோயினோட திங்ஸ், இன்னரு, போட்டோஸ் எல்லாமே இருக்குல்ல அந்த ரூமு. அதை பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கே அப்படியே ஷாக்கா இருக்கு. இத்தனை நாளும் இந்த மாதிரி இருந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, அப்புறம் அவன் அப்படியே குடிகாரனாட்டு பேசிட்டு வரான். உன்னை போனா போட்டும், நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ எனக்கு முன்னாடி வேற ஒருத்தன் கூட இருக்க, பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இப்ப இதுக்கப்புறம் நான் உன் கூட இருந்துட்டேன்னா கண்டிப்பா அந்த கூ உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமாயிருவ, உன்னை முழுசா நான் மட்டும் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல போயிட்டே இருக்கான். ஹீரோயின் கத்து கத்துன்னு கத்த அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அதுக்குள்ள அம்மாவோட குரல் கேக்குது. அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, இவ்வளோ வேற பாடா படுத்துறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஆளு வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வேகமா வந்து அவன் மொபைல் எடுத்து ஹீரோக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்கு. ப்ளீஸ் கண்டிப்பா ஃபோன் எடுங்க, நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு கஷ்டம்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் தான் காட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ல, ஏன்டா அப்ப நீ லவ் பண்ண பொண்ணு இவ இல்லையான்னு சொல்ல, ஆமா அது இவ இல்லம்மா, ஏமா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே ஓகே, அப்ப அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு வேகமா அம்மா அந்த பக்கம் போறாங்க. ஃபோன் அடிக்குது. ஹீரோயின் தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்னும் ஃபோனை கட் பண்ணிட்டா. நீங்களும் என்ன கை விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ நீங்க அழுதுட்டு இருக்கா. என் போனை இதுக்கு நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ
ஃபோனை பிடுங்கி பார்க்க அதில் ஹீரோயின் தான் கூப்பிட்டுருக்கா. திரும்ப கூப்பிட்டா ஹீரோயினுக்கு லைன் போகவே மாட்டேங்குது. ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல உடனே அந்த இன்னும் வந்து ஓவரா பேசுறா. நீங்க நடிக்கிறீங்க, போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல புடிச்சு தள்ளி விட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்புறம் அம்மா அந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா ஹீரோயின் சொன்னது எல்லாமே உண்மைன்னு அப்பதான் தெரியுது. ஹீரோயினோட இன்னரு போட்டோன்னு எல்லாம் இருக்கு. இத்தனை நாள் என் பொண்ணை நான் நம்பாம இருந்தது என்னோட தப்பு தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு எங்கன்னு தெரியலையேன்னு சொல்ல அப்பதான் கட்டல் கடல வந்து ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. நீ கவலைப்படாதம்மா, அம்மா இருக்கேன், அம்மா கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லி கட்டெல்லாம் அவுத்து விட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி இருந்து அந்த ஆள் வரான். வந்த உடனே அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். இங்க பாரு, இத்தனை வருஷமா இவளுக்காக மட்டும்தான் உன்னை என் கூட வச்சிருந்தேன். எனக்கு எப்பயுமே இவன் மேலதான் காணணும். உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா, உன்னை நம்பிதான் வந்தேன், என் பொண்ணு இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு இருக்க. பிடிச்ச ஒரு தள்ளு தள்ள அம்மா வயித்துல அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஹீரோயின் அம்மா அம்மானு கத்திட்டே இருக்கா. அப்புறம் இங்க பாரு, நான் போனா போட்டுன்னு தான் உன்னை கூட வச்சிருக்கேன். இவன் எனக்கு கிடைச்சா நீ எனக்கு தேவையே இல்லை, உன்னை கொலை பண்றதா தான் இருந்தேன்னு சொல்ல, சே இவ்வளவு நாள் என் பொண்ணு சொன்னதை நான் நம்பவே இல்லை, இது எல்லாம் என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி அம்மா அழுகுறாங்க. என் பொண்ணை விடு விடுன்னு சொல்ல காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அந்த ஆள் பிடிச்சி அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விட்டா. அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்துல போக, சரி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேணாம், நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே ஹீரோயினோட பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. அங்க இருந்த ஆளுகள்லாம் வர அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளு பயந்து போய் அப்படி முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஹீரோ போறான். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு. அப்புறம் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக, அம்மா குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ அதனால அவங்கள வேணா காப்பாத்திட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அம்மா சாரி சாரின்னு சொல்லி அப்புறம் அம்மா அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க. ஹீரோயின் அழுகுறா. என் அம்மாவை பார்க்கறக்கு என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் நல்ல மெடிக்கல் டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிருவாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயினுக்கு இதை நினச்சி அப்படியே கவலையாகவே இருக்கு, பயந்துட்டே இருக்கா. இவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா சின்ன வயசுலேருந்து, அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இவளை பத்திரமா நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருந்து அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிறான். ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. இதுக்கப்புறம் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி போறான். நம்ம ஹீரோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியா போல, ஸோ அந்த ஆளை கட்டி போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்து போட்டான். அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட இவனுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லா சித்திரவதையும் இவனை பண்ணுங்க, இனிமேல் இவன் எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக சூசுவை வர சொல்லிட்டு அங்க ஹீரோட அம்மா வராங்க. இத்தனை நாள் எனக்கு தெரியல, வாடி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பார்த்தா ஹீரோ ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட பக்கத்துல படுத்துருக்கத நினைச்சா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பிட்டா. என்னாச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிற, ஒன்னும் இல்லைன்னு சொல்றா. அப்புறம் வேணும்னே டைட்டா ஹக் பண்ணிக்க, கொஞ்ச நேரம் தூங்கு அப்புறம் போலான்னு சொல்ல, என்னாச்சு உங்களுக்கு, விடுங்க நான் போறேன்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்காதவன் பக்கத்துல படுக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நடிக்கிறான். அப்புறம் ஹீரோயின் டக்குன்னு கணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே நான் போகவான்னு சொல்ல, அப்புறம் ஹீரோ அப்படியே கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர அம்மாவும் சூசுவும் அங்க வராங்க. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட, பாட்டி நீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. பாட்டியா, இதுக்கப்புறம் உனக்கு பாட்டி இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு நான் அம்மா, சரியா அப்படின்னு சொல்ல, ஏண்டா இத்தனை நாள் சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சரி இவளுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்க, வேணா இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இல்லம்மா, நீ என் வீட்டு மருமக, உனக்கு தான் இதெல்லாம் சொல்ல வாங்கிக்கன்னு ஹீரோவும் சொல்றான். சரி இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லி எல்லாமே பண்றேன், உன்னை ஏதாவது புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வைக்கப்படுறா. சரி சரி ஓகே ஓகே, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா, டே பொண்ணை பத்திரமா பாத்துக்கடா சரியா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சூசு அப்படியே ஹக் பண்ணலான்னு போறா. நீ வாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு அம்மா அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு புரியல, ஹீரோயின் அமைதியா உட்காந்துருக்க. அப்புறம் சூசு சொல்றா, ஏன் ஆண்டி என்னை என் ஃப்ரெண்டு கிட்ட பேச விடலன்னு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசணும் சரியா, நம்ம பேசினதெல்லாம் போதும், நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, வா வா போலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆண்டி போக, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி புலம்பிட்டே சூசு நிற்கிறா. அதுக்கப்புறம் ஆண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இன்னும் போய் பேசுறா. ஆண்டி என்ன ஆண்டி என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, அதெல்லாம் ஃபேக் மேரேஜ், நான் தான் உண்மையாக உங்கள் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மருமக வந்துருச்சு, மருமக இல்லைங்கிறனால தான் ரெண்டு ஃபேமிலியிலும் ஒன்று டிசைட் பண்ணோம், இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. என்ன போக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி இன்னும் கேட்குறா. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், என் பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கான், அவன் லைஃப்பில் வராத டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு போக, நீ அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டலான்னு பார்க்குறியா, நடக்கவே நடக்காது, இந்த வீட்டோட மருமக நான் தான் சொல்லிட்டு இன்னும் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஆளை போய் பார்க்குறா. இங்கே பாரு, உனக்கான ப்ராஜெக்டை நான் தரேன், நான் சொல்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த பொண்ணு சீரழிச்சிடணும், இந்த பொண்ணு உயிரோடயே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இவ சுத்தமானவளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ
ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்க அந்த மொட்டை தலையினும் சரி ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ஹாப்பியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டான். பாருடி பாரு, இதுக்கப்புறம் உன்னால் இந்த ஃபேமிலியில் இருக்க முடியாது, நான் தான் கூ ஃபேமிலியோட மருமகன்னு சொல்லி இன்னும் புலம்புறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்கேருந்து மேனேஜர் வராரு. இது முக்கியமான ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சரியாக பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோ வரான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி பக்கத்தில் வர, இது ஆஃபீஸு, கொஞ்சம் தள்ளி இருங்களேன், எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்ல நான் உன்னோட ஹஸ்பண்ட், உனக்கு தேவையானது நான் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தேவையான சாப்பாடு ஸ்நாக்ஸ்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் உன்னை பார்த்துக்கணும்ல, 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீ ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்ல இதெல்லாம் பார்க்குற மற்ற எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சார் உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்கிறா. சரின்னு ஹீரோ பார்க்கலான்னு போக ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் ஹக் பண்ணிட்டான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், 10 நிமிஷம் ஆச்சு உன்னை பார்த்து, அதனால தான் உன்னை ஹக் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதெல்லாம் தப்பு, இது ஆஃபீஸ், எனக்கு ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை ஹீரோ. இங்கே பாரு, எனக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, எப்போல்லாம் உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் கூப்பிடுவேன்னு சொல்ல அப்புறம் நைட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்றான். நைட்டா? இல்லை என்னால் முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வேணும் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பாருக்கு போகிறா. சரி ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு போக அங்கேருந்து வெயிட்டர் வந்து சாரி மேம், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிடுங்கிட்டான். வாங்காங்கன்னு சொல்ல இதெல்லாம் என்னோட வேலை தான். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே ஜென்ஸ், அந்த சொட்ட தலைன்னு அங்கே தான் உட்காந்துருக்கான். ப்ராஜெக்டில் சைன் வாங்கிருக்காத ஹீரோயின் வரா. ஹீரோயின் குடிக்கிறதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வென் வாமா வாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரிம்மா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, உன் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஹாப்பி தான், ஆனால் ஒன்று இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க ட்ரிங்க்ஸா? இல்லை நான் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ இப்படி ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா, அப்படி எப்படி ப்ராஜெக்டில் நாங்கள் சைன் பண்ண முடியும், எங்களை மதிக்காத ஒன்று எப்படிமா நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி சரி விடுங்க, அப்போ இந்த ப்ராஜெக்ட்டை வேறு யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து குடிக்கிறா. அவளுக்கு சுத்தமாக குடிக்கவே பிடிக்கல. ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டா. நான் முடிச்சுட்டு சைன் பண்ணுங்கன்னு சொல்ல சைன் தானே அப்புறம் பண்ணிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் யார் தெரியுமா, மிஸ்டர் கூவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. கூவோட ஒய்ஃபா? என்ன விளையாடுறியா, பொய் சொல்லாலும் பார்த்து சொல்லுன்னு சொல்ல உண்மைதான் நான் கூவோட ஒய்ஃப் தான் சொல்ல இதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வரா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் பார்ட்டியில் இருக்கான், அதே பார்ல தான். இன்னும் வந்து வேணும்னே ஹீரோ கிட்ட க்ளோஸாக பேசலான்னு வர இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காது, அதான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல, என் ஒய்ஃப் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு வேகமாக இருந்திருக்கிறான். எங்கே போகிறேன்னு எல்லாரும் கேட்க ஆல்ரெடி எனக்கு ஒய்ஃப் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் ஒய்ஃப் என்ன கரெக்டான டைமுக்கு வர சொல்லியிருக்கா, நான் போகணும் சரியான சொல்ல திடீர்னு பார்த்தா ஹீரோயினோட குரல் கேட்குற மாதிரி இருக்கு. என்னதுன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்க்க ஹீரோயினை துரத்திட்டு இங்கே எல்லாரும் வராங்க. ஹீரோயின் பயந்து போய் அப்படியே போய்கிட்டே இருக்கா. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இவனுங்களும் வந்துட்டே இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க அங்கே ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோ போய் அப்படியே ஹக் பண்ணிக்க அப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் பாக்குறா. அதுக்குள்ள எல்லாரும் முட்டி போட்டு சாரி சார் எங்களுக்கு தெரியாது சார் உங்க ஒய்ஃப்னு சொல்ல அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாரும் இழுத்துட்டு போயாச்சு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்ல சொதப்பிருச்சு இந்த பிளான், விட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு போய் டாக்டரை பாக்குறான். டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, டேப்லெட் கொடுத்துருக்கே சரியாயிரும், அது வரைக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ட்ரக்ஸ் கொடுத்தனால ஹீட் ஆயிடுச்சு. ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றா. ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்றான். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, தெரியாம என் கூட இருந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல நீ என் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு நல்லா கான்சியஸ்ல தான் மேடம் இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கும் ஓகேன்னு தோணுது. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட் இன்டிமேட்டா இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்காம என் கூட ஒன்றா இருந்துட்டாருன்னு. அப்புறம் ஹீரோயினோட காதில் வந்து ஹீரோ கிஸ் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், அதுக்காகலாம் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கேட்க மாட்டேன், நீங்கள் எனக்காக தான் இது பண்ணீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல என்ன சொல்கிற நீ, ஆமாம் உங்கள் மனசில் வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி மீமி என்கிட்ட சொல்லியிருக்கா, பரவாயில்ல விடுங்க, நான் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்தது எல்லாமே அட பாவிலா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவகிட்ட எப்படி சொல்கிறது, நீ தான் அந்த பொண்ணுன்னு. சரி சொல்லலான்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். சொல்லுங்க உங்க மனசுல இருக்க பொண்ணு யாருன்னு சொல்ல அது வந்துன்னு சொல்ல அதுக்குள்ள போன் வருது. சார் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, மேடம் அந்த மாதிரி பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இரு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போறான். அவன் சொல்லாமே போறானேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா வீட்டுல உட்காந்துருக்கா. அவ ஃப்ரெண்டு சூசு வரா. வந்த உடனே என்னாச்சு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க
கேட்க, "எனக்கு உன் அங்கிள புடிச்சிருக்குடி. உன் அங்கிள நான் லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன்னு" சொல்ல, "என்னடி சொல்ற? ஹேப்பியா இருக்குன்னு" சொல்ல, "இல்ல. ஆனா உன் அங்கிளுக்கு தான் வேற ஒரு பொண்ண புடிச்சிருக்கே. இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றா. எனக்கு நீ உன் ஆன்ட்டியா வந்தது ஹேப்பி தான். ஆனா என் அங்கிளுக்கு புடிச்ச பொண்ணு யாருன்னு தெரியல. நான் கூட அந்த இன்னுன்னு நெனைச்சிட்டு இருந்தேன் இத்தன நாளா. அவளும் இல்லையாம். அப்ப யாரா இருக்கும் அந்த பொண்ணு? வேணா ஒண்ணு பண்ணலாம். என் அண்ணனோட பெயிண்டிங் ரூம்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவ பார்த்தா தெரியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் எங்க பார்த்தா நியூஸ்ல சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் குடுத்தது அந்த இன்னு தான்னு சொல்லிட்டு, இன்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. "பாத்தியா? அவள அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப அவளும் இல்ல. அவள என்ன பண்ணலாம்? இப்போ உனக்கு எந்த தொல்லையும் இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் அடுத்த டிசிஷன் எடுக்கலாம். சரி வா நம்ம அந்த ரூம்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்ல, அங்கிள் பெர்மிஷன் இல்லாம அந்த ரூம்குள்ள போனா பயந்தான். பட் நீ இருக்கனால அங்கிள் ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரூமுக்கு வெளிய வந்து நிக்கிறாங்க. லாக் போட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் ட்ரை பண்றா. ஆனா ஒண்ணுமே முடியல. மறுபடியும் ட்ரை பண்றா, முடியல. "ஏய் உன் கல்யாண ஆனிவர்சரியா இருக்கும். போட்டு பாருன்னு" சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவளும் ட்ரை பண்றா. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. வா உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அதெல்லாம் ஹீரோயினோட ஃபோட்டோ. அப்ப அந்த பொண்ணு நான் தானாங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்ப இத்தன நாளா என் அங்கிளோட மனசுல இருந்தது நீதானா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஹீரோவ பார்த்துன்னு 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. சாரி அங்கிள் நான் ஓடிடுறேன். என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, "மாட்டிடுடி" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக, ஹீரோயினும் போறா. டக்குன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சு ஹீரோ இழுக்குறான். "ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன தேடி தானே இங்க வந்த. என்கிட்டயே கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்னு" சொல்ல, "அது உங்க மனசுல இருந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னு" சொல்ல, அந்த பொண்ணு நீதான். உன்ன தான் நான் இத்தன நாளா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு புடிச்ச பொண்ணு நீதான்" அப்படின்னு சொல்றான். "நானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு கீ செயின் எடுத்து காட்டுறான். "இந்த கீ செயின் ஞாபகம் இருக்கான்னு" சொல்ல, இது என்னோட தொலைஞ்சு போன கீ செயின். ஒரு நாள் கோயிலுக்கு போனப்ப மிஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அந்த கீ செயின் என்கிட்ட தான் இருந்தது. உனக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். உன்கிட்ட இத சொல்லலான்னு வந்தேன். சொல்றதுக்கு டைமே கிடைக்கல. அப்புறம் அன்னைக்கு நான் பிளைண்ட் டேட்க்கு மாறிலாம் வரல. வேணும்னு தான் வந்தேன். எனக்கு உன்ன தான் பிடிக்கும். உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அத கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டக்குனு கிஸ் பண்றா. அப்படியே கியூட்டா ஒரு கிஸ் பண்ண ஹீரோக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு 2 பேரும். அதாவது வெட்டிங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின பார்த்து பார்த்து அப்படியே ஹீரோ ஒண்ணொண்ணு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. "சீக்கிரம் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். உனக்கு புடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடணும். கிராண்டா பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். அந்த இன்னும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு இப்பதான் தெரியும்னு" சொல்ல, "எனக்கு எப்பயுமே அவள பிடிக்காது. உன்ன மட்டும் தான் பிடிக்கும்னு" சொல்லிட்டு கியூட்டா கையில ஒரு கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரொம்ப நாளா நான் உனக்காக வெயிட் பண்ணேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்காமயே போயிட்ட. அங்கிள்னே சொல்லி சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த. இதுக்கப்புறம் அப்படிலாம் கூப்பிடாத. ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு" சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கான வெட்டிங்க்கான அந்த டேவும் வந்துருச்சு. வெட்டிங் ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வரா. "இந்த லெட்டர் உங்க அம்மா வெளிய நிக்கிறாங்க. குடுக்க சொன்னாங்கன்னு" சொல்ல, அத ஓப்பன் பண்ணி படிச்சு பார்க்க, அதுல அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. "சாரிம்மா, நான் உன்ன கஷ்டப்படுத்துற மாரி பண்ணிட்டேன். இந்த மாரி ஒருத்தன உனக்கு அப்பாவா கொண்டு வந்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணமே நீதான். ஒரு நாள் சின்ன வயசுல உனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த டைம் எல்லாரும் அவங்க அப்பா, அம்மாவோட வந்தாங்க. நீ தனியா வந்து நின்னத பார்த்துட்டு, நீ நமக்கும் அப்பாவா இருந்தா நல்லா இருக்கும்லம்மான்னு சொன்ன. அப்பதான் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். உனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன நல்லா பார்த்துப்பான்னு தான் நினைச்சேன். இந்த அளவுக்கு உன்கிட்ட நடந்துப்பான்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் உனக்கு அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ. நீ சந்தோஷமா இரு. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்ப. அத பார்த்துட்டே நானும் இருக்கேன். நான் கண்டிப்பா உன்ன கஷ்டப்படுத்துற மாரி எதுவும் பண்ண மாட்டேன்னு" சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அம்மா போயிட்டாங்க. ஹீரோயின் வேகமா வெளிய வந்து பார்க்குறா. அம்மா அங்க இல்ல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ அங்க வரான். "என்ன பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லி கோட்டெல்லாம் போட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, இத பார்க்குற அம்மாக்கு ஹாப்பியா இருக்கு. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கறத நான் கண்ணுல பார்த்துட்டேன். அதுவே எனக்கு போதும்ன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு கியூட்டா ரெடி ஆயிட்டு இருக்கா. சூசு வந்து "இங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. வெயிட் பண்ணு நான் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோயினுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ன்னு பார்த்து அங்க மெய்டு மாரி அங்க வரா அந்த இன்னு. "உன்ன சும்மா விடுவேன்னு பார்த்தியாடி? உன்ன கொலை பண்ணாம விட மாட்டேன். எனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ கத்தி வச்சிருக்கா. ஹீரோயின கொலை பண்ண ட்ரை பண்றா. அந்த டைம்ன்னு பார்த்து ஹீரோ அங்க வர போலீஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போக, "உனக்கு ஒண்ணும் ஆகலைலன்னு" ஹீரோ கேட்க, "எனக்கு எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்னு" சொல்ல, அம்மாவும் கூட வராங்க. அம்மா இது தெரிஞ்சு தான் ஹீரோயின காப்பாத்துறதுக்காக அங்க வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து "சீக்கிரம் இவள இழுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்கீல்லன்னு" சொல்லி கேட்க, "அம்மா ஏம்மா அந்த மாரி பண்ணீங்க? உங்க உயிர விட்டு என் உயிர காப்பாத்தணும்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் தான் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு" சொல்ல, "என்ன மன்னிச்சிரும்மா. உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணல. இப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. "என்ன நடந்தாலும் நீங்க என்னோட அம்மா. எனக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்மா. கண்டிப்பா உங்கள நான் வெறுக்க மாட்டேன்னு" சொல்ல, "நீ இன்னைக்கு அழுகக்கூடாது. நீ அழகா இரு. அதுவே போதும். நான் போறேன்னு" சொல்ல, "நீங்க என்னை விட்டு போகக்கூடாது. என் கூடயே தான் இருக்கணும்னு" ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் அம்மாவும் எமோஷனல் ஆகி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி 2 பேருக்கான வெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கியூட்டா அழகா ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கியூட்டா ஒரு கிஸ் பண்ண வெட்டிங் அங்க முடிஞ்சுது. ஹாப்பி எண்டிங்
எண்டிங்கோட இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.